ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cuisine Vino. இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப குயிக்கான ஒரு டேஸ்டியான ஃபுட் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றலாம். இது வந்து ஒரு பேசிக் பேன்கேக் ரெசிபி. இது இருந்ததுன்னா போதும், நீங்கள் இதை வச்சு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலை உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரெசிபி என்னென்னா பேன்கேக். அதாவது பேசிக்காக நீங்கள் பேன்கேக் செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்றத வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. இதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 200 grams ஆஃப் ஃப்ளார், மைதா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளார் சொல்லுவாங்களே அது, ஒரு 3/4 கப்பு நல்ல திக்கான பால், காய்ச்சி ஆறின பால். இது வந்து சுகர் 50 grams எடுத்திருக்கேன். பட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட் வந்து ஒரு பிஞ்ச், அப்புறம் குக்கிங் ஆயில் ஒரு 2 tablespoon யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். தோசை பேட்டர் மாதிரி நல்லா வாட்டரியாக இருக்கணும். அப்படி நம்ம உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் சரி, தோசை தவா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதில் நம்ம அழகாக ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப லோ டெம்பரேச்சரில், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இது ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் வந்து ஜாம் தொட்டு சாப்பிட்லாம், தேன் ஊற்றி சாப்பிட்லாம். என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எது வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற ரெசிபி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்து 3 tablespoon சுகர் போதும். நான் ஃபஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன், தேவைன்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இருந்தாலும் பிளெண்டரில் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண விஸ்க் பண்ணால் போதும். இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த பாலை ஊற்றுறோம். நல்லா திக்கு பால் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாலும் சுகரும் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. பின்னாடி மாவு ஆட் பண்ணிவிட்டு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து நீ குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பேக்கிங் பவுடர் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன். அண்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பேட்டரு. உங்களுக்கு சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து மேக்ஸிமம் 4 tablespoon, நல்லா பெரிய ஸ்பூன்னா 4 tablespoon இருந்தாலே போதும். ஈஸியாக நல்லா இந்த மாதிரி பேட்டர் மாதிரி வரும். அது நம்ம கொஞ்சம் பால் நான் மிச்சம் வச்சுருக்கேன். இஃப் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பாலை அந்த நான் சொன்ன 3/4 டம்ளர் பாலில் ஒரு 25% கொஞ்சமாக வச்சுருக்கேன். பேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த கன்சிஸ்டன்சி சரியா இல்லைன்னா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து பேசிக் இது ரெசிபி தான். அது இதில் இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக நிறைய விஷயம் பண்ணலாம். அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் பண்ணுறேன். இப்போது இதில் ஆயில் வந்து ஒரு 2 tablespoon ஊற்றணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது பேட்டர் ரெடி. இனி ஊற்றி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப வந்து தின் பேட்டராக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு அந்த அளவுகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட நம்ம தோசை பேட்டர் மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வாட்டரியாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பால் அதிகமாக ஊற்றிட்டோன்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் மைதா எகைன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மல் தோசை தவாவில் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் கல் நல்லா ஹீட்டான ஊற்றணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து பின்னாடி கோட்டிங் கிடைக்காது. தேய்க்கலாம் வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் அப்புறம் சொல்ல மறந்துட்டு, நான் வந்து
ஃபஸ்ட்டு இது ஊற்றுனதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும் நினச்சேன். ஸோ நான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், அது போட்டால் இன்னொரு ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஓரத்தில் வந்து குக்காரது தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், இந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும். நல்லா உப்பி வரும், அந்த டைமில் திருப்பி போட்டுக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், அது முன்னாடி சொல்ல மாட்டேன். அது விருப்பம் இருக்கிறவங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓரத்துலலாம் குக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்ட் டைமு. இது வந்து இந்த மாதிரி தோசை தவாலையும் நல்லா வரும், நான்ஸ்டிக்கில் இருந்ததுனாலும் அதுலேயும் பண்ணலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்து செய்யுங்க. இப்படி ஒரு தடவை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கலர் டார்க் கலரில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த சைட் குக் பண்ணிவிட்டு திருப்பி கூட பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வருது பாருங்கள். இந்த லைட் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து இந்த கலரில் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா டார்க் அழகான ஒரு ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். நான் உங்களுக்கு வந்து தண்ணியில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ இந்த நேரம் குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இந்த சைடு இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான கலர் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சுருக்கேன். இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பாருங்கள், சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இது வந்து வீடியோவில் இந்த கலரில் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து நல்லா நீங்கள் தேன் ஊற்றியோ இல்லை எது வேணாலும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோடய சேனல் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.